குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோன்னா மங்காத்தா ரீரிலீஸ். எஸ், இட்ஸ் அ தலை டே. அடியை போடு இடியை போடு, தலைக்கு ஒரு வெடியை போடு, அந்த மாதிரி ரிலீஸ் இருக்குது. சரியான ரெஸ்பான்ஸு. எங்கே போனாலும் சரி, ட்விட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ஸ்டா எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ஸ்டேட்டஸ்ஸு எல்லாத்துலேயும் தலை தான். ரோகிணினா தலை தான். இன்றைக்கி தலை தரிசனம் தான். சொல்லப்போனால் நேற்றே நான் சொல்லப்போனால் இதை பற்றி பேசியிருக்க வேண்டியது. நேற்று மறந்துட்டேன், இன்றைக்கி பேசுகிறேன். ஒரு திருவிழா, கோலாகலம், கொண்டாட்டம். தலை இன்றைக்கி பொங்கலுன்றது இன்றைக்கி தான் பொங்கல். அந்த பொங்கல் கூட பொங்கல் கிடையாது. இன்றைக்கி தலை வந்தால் அதுதான் பொங்கல். தலை பொங்கல் தான் எல்லாருக்குமே. சரியான மாதம். ஜான்வரி மங்காத்தாவோட ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆதிக்கு, யுவன் மியூசிக்கு. ஆதிக்கு ஏன் சொல்ல வந்தேன்னா, அவர் தேட்டருக்கு வந்திருந்த ஒரு வீடியோ பார்த்தேன். செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, வைபவ், வெங்கட் எல்லோரும் அந்த கேங்கு ஃபுல்லாகவே வந்திருக்காங்க. ப்ளஸ் நிறையா பேர், விஜய் சித்து, நிறையா பேர் வந்து ரீரிலீஸை திரும்ப பார்க்குறதுக்காக வேண்டி வந்திருக்காங்க. செம்ம ரெஸ்பான்ஸாக இருக்குது, செம்ம ஹாப்பியாக இருக்குது. நானும் ஒரு தலையோட ஃபேன் தான். ஆனால் நான் வந்து தலை ரசிகன் கிடையாது, தலையோட ஃபேன். எப்படி பார்த்தா, நான் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த விஜய், அஜித் இவங்களெல்லாம் பெருசாக எனக்கு அவ்வளோலாம் ஈடுபாடு கிடையாது. எனக்கு ஊடால ஒரு இந்த காலேஜ் படிக்கிற அந்த காலகட்டத்தில் அஜித் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்தது. தனியாக பர்சனலாக ஒரு ஹியூமனாக எனக்கு அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட், அவர் மேலே ஒரு மரியாதை, அவர் மேலே ஒரு பாசம், அந்த மாதிரி இருக்குது. அவர் படத்தில் நடிக்கிறது, ரசிகர், அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போகவே இல்லை. அது எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வேணால் அப்படி பார்த்துருந்துருக்கலாம். இவர் வந்து விஜய், இவர் வந்து அஜித், இவங்க படம்லாம் பார்க்கணும், இவங்க படம்லாம் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி சிலித்தனமான ஃபேன் ஃபைட்ஸு, ஒரு ஃபேன் பாயாக இருந்து பார்க்குறது, அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் இப்போது என்னோடய படம் பார்க்குறதுக்கான அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவலோ, அண்டர்ஸ்டாண்டிங் லெவலோ மொத்தமாக மாறிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு படத்தை ஒரு ஸ்டோரி ட்ரிவனாக, ஸ்க்ரீன் ப்ளே ட்ரிவனாக, இல்லை அதோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரெசன்டேஷன் விஷுவலாக எப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபியாக, மியூசிக்கலாக, இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போது விஜய், அஜித் படம் அவங்களாம் பற்றி பேசினாலே வாந்தி தான் வரும். ஏன்னா அதெல்லாம் கமர்ஷியல் சினிமா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு, சிரிச்சுட்டு, ஃபீல் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். பட் ரியாலிட்டியாக சினிமான்றது அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது வந்து இங்கே பெரும்பான்மையாக யாருமே அதை பற்றி பேசுகிறது கிடையாது, அதை மதிக்கிறதும் கிடையாது. சினிமானாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான், கூத்து தான், கூத்து பட்டுறதான் சினிமா. பட் நீ எதை காமிக்கிற, மக்களுக்கு என்ன போய் சேர்றது, இதெல்லாமும் தான் சினிமாவில் இருக்குது. சும்மா ஏதோ எடுத்தோம் கவுத்தோம், ஏதோ ஒரு படத்தை எடுத்தோம் அப்படின்னு சினிமா வந்து அப்படி இருக்கக்கூடாது. பட் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு மாறி இருக்குது இன்னுமே. ஆனால் அந்த கமர்ஷியல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து அந்த ஆஸ்பெக்டை எடுத்துகிட்டு ரியாலிட்டியாக சினிமானா என்ன, அதுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி படம் பார்த்தோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த மங்காத்தாவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிவியா இருக்குது. மங்காத்தா படத்தில் வந்து அந்த போலீஸ் கேரக்டராக நடிச்சிருப்பார் இல்லையா, அவர் வந்து ஒரு தேட்டருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த தேட்டருக்குள்ளே போகிறப்போ அங்கே என்ன படம் ஓடுனா, விஜய் நடித்த காவலன் படம் ஓடும். இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபேன்ஸ்லாம் அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி யார் படம் ஓடினாலும் அங்கே ஹீரோ நாங்கள் தாடான்னு சொல்லி அனில் குஞ்சுகள்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ரியாலிட்டி அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அஜித்து தான் வெங்கட் பிரபு கிட்ட இங்கே காவலன் படத்தையே நீங்கள் போடலாமே அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, போடவும் சொல்லியிருக்காரு. இதில் எந்த தயக்கமும் வேண்டாம், நீங்கள் காவலன் படத்தையே நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த அணில் குஞ்சுகளுக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது, எங்கே யார் படம் ஓடினாலும் அங்கே தலை சொன்னால் தான் அவங்க படமே ஓடுன்ற மாதிரி தலை ஃபேன்ஸு திரும்ப அங்கே கமெண்ட் செக்ஷனில் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்பயும் நடக்கிறதா, இது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, இந்த மங்காத்தான இந்த இதுக்கான டாபிக் எல்லாமே இப்போ நான் பேசி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கு போவோம். இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு, நேற்றுலேருந்து நைட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஒரு பேபி டான்ஸ், அதாவது ஒரு ரியாலிட்டியாக ஒரு பர்சன் நிற்பாங்க. இங்கே சைடில் அந்த ஒரு நான்சலண்ட் பேபி ஒன்று இருக்கும் தெரியுமா, இப்படி செஞ்சுட்டு நல்லா சின்ன குழந்தை மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கும். ஜிப்லாம் கீழே போட்டுக்கிட்டு இருப்பாங்க கமெண்ட் செக்ஷனில். அந்த பேபி என்ன பண்ணிட்டாங்க, அதை டான்ஸ் பண்ணி ஏஐ வீடியோ மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ எடுத்து என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் இருக்கேன்னா நான் ஆடிக்கிட்டே இருப்பேன்,
சைடில் அந்த பேபியும் சேர்ந்து ஆடுற மாதிரி, அதுக்கு கோஆர்டினேஷனாக சேர்ந்து நானும் ஆடுற மாதிரி இந்த வீடியோ இப்போ நிறையா போய்கிட்டே இருக்கு. என்னோடய இன்ஸ்டாகிராம் இதில் வந்துக்கிட்டே இருக்குது ஃபீல்டில். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இது ஒரு டாப்பிக்கு. ப்ளஸ் ஆமாம், 3 நாளைக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஒரு வீடியோ வந்துச்சு. அதே சேம் இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு பென்குயின் வீடியோ. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இல்லாமையும் இருக்குது. ஏன்னா அது உங்கள் ஃபீல்டில் வர்றதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருந்தால் தான் வந்திருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா வந்திருக்காது. அந்த பென்குயின் வீடியோ என்னன்னா, இப்போது ஒரு 3 பென்குயின் ஒன்றா போய்கிட்டு இருக்கோம். அதில் வந்து 2 மட்டும் அது போக வேண்டிய இடத்துக்கான இதில் போய்கிட்டு இருக்கும் பாதையில். ஒரு பென்குயின் மட்டும் என்ன பண்ணணும், போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நின்றுட்டு திரும்பி ஒரு மலையை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம், நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நிறைய பேர் நிறையா விதமான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே வராங்க. அதுக்கு ஃபிலாசபிக்கலாக நிறையா சொல்கிறாங்க, நிறையா ஒரு கவிதை மாதிரி சொல்கிறாங்க, ஹைக்கூ மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த ஒரு பென்குயினை வச்சே 1000 கதைகள் வந்து இப்போ உருவாகிக்கிட்டு வருது. இந்த இதை பற்றி நான் பேச நினச்சேன். இது ஒன்று. அண்டு கராத்தே பாபு ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு ட்ரெய்லரு. அதுவும் அந்த ட்ரெய்லரில் லாஸ்ட்டாக ஜெயம் ரவி இப்படி இருப்பார், கையை அந்த விலங்கு போட்டிருக்கோம், பார்த்துட்ருப்பார், அப்படியே கேமராவை பார்ப்பார். செம்ம ஒரு கூஸ் பம்ஸான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அது வந்து அந்த கராத்தே பாபுன்ற படம் வந்து அரசியல்வாதி எம்எல்ஏவாக இருக்கார் சேகர் பாபு டிஎம்கேல, அவரோட வாழ்க்கை வரலாறுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு நம்மளால் இன்னும் கரெக்டாக சொல்ல முடியல. பட் அவரோட வாழ்க்கை வரலாறு படமாக இருந்தால் அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா அதில் ஸ்டோரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி வடசென்னையில், அதாவது வடசென்னை பேஸ்டு ஒரு பர்சன் தான் அவர் பேர் என்ன, சேகர் பாபு. அவரோட லைஃப்லாம் நிறையா, அவரை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ எப்படி வடசென்னையில் ராஜன் கேரக்டர் இருக்குது, அது மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி தான் சேகர் பாபுவையும் பொதுவாக மக்கள் வந்து சென்னை மக்கள் சொல்லுவாங்க. அது வந்து இப்போ படமாக கராத்தே பாபுன்ற ஒரு பேரில் ரிலீஸ் ஆகிறப்போ இன்னுமே நமக்கு சினிமேட்டிக்காக எவ்வளோ அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ட்ரெய்லர் அப்சல்யூட்லி சூப்பராக இருந்தது. சாம் சிஎஸோட மியூசிக் வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டே ஆகணும். அதில் ஒரு ஊழையிடுற மாதிரி, ஊழையாக நம்ம குலவை சத்தம் போடுற மாதிரி, அதுவும் 2 கலந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டிருந்தாப்புலே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சா? இன்னொரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டாக இதோட நம்ம வீடியோ வந்து நிறைவடைக்க போகிறோம். அது என்ன டாபிக்னால், சிறைப்படம் வந்து இதில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெச்டி பிரிண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் இன்னும் பார்க்கல படத்தை, தியேட்டரில் பார்க்குறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கல. இப்போது ஓடிடியில் வந்திருக்கு. நான் ஓடிடியில் போய் கண்டிப்பாக பார்க்க போகிறேன். நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ அதுக்கும் வந்துருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு. நிறையா மதச்சார்பற்ற மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது, மதத்தை வச்சு ஸ்டீரியோடைப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருந்ததை உடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம விக்ரம் பிரபு ஹீரோவாக நடிச்சிருக்கிற விக்ரம் பிரபுவுமே அசத்தெல்லாம் நடிச்சிருக்காருன்னு சொல்லி பரவலாக மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. படத்தை நான் இன்னும் பார்த்தேன்னா எப்படி இருக்குன்றதை இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.